Hi friends, welcome to Praganyahome. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான குழம்பு தான் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பச்சை பயிரை எடுத்து அதை ஒரு 1.5 நாள் மாதிரி ஊற வச்சு லைட்டா மட்டும் முளைக்கட்டி இருக்கிறேன். இது தானாவே நீங்க முளைக்கட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 டே வச்சிட்டு கம்ப்ளீட்டா மறுநாள் தண்ணியை வடிச்சிட்டு வச்சீங்கன்னாலே லைட்டா முளை வந்திருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். நல்ல பழுத்த ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு 5 மினிட்ஸ்ல இது செஞ்சிடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு நல்லா மலர வேக வச்சிடணும். தண்ணியும் 1 கப்பு பச்சை பயிறு எடுத்திங்கன்னா ஒரு 5 கப்பு அளவுக்கு தண்ணியும் ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3 விசில் வச்சு நல்லா வெந்துடுச்சு. இதை முளைக்கட்டி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. முளை கட்டாமலையுமே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பச்சை பயிறு குழம்பு சூப்பராக இருக்கும். இதை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான மீல் எடுக்கணும்னு நினைக்கும் போது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது தாளிப்புக்கு இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெயில் தாளித்தாதான் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமாக கடுகு உளுத்தம்பருப்பு மாதிரி இல்லாமல் இன்றைக்கி தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 ஸ்பூன் காஞ்ச மல்லியை தட்டி வச்சுருக்கிறேன். இதுதான் தாளிப்புக்கு நம்ம சேர்க்க போகிறோம். நல்ல பொடுசாக அரிஞ்ச சின்ன வெங்காயமும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை பயிறு குழம்புல ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம சேனலில் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபி வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.